ஹாய் எஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவளோட சிஸ்டர் மியா 2 பேருமே சேர்ந்து அந்த காம்படிஷனில் கலந்துருக்காங்க. ஷென் ஃபேமிலியோட சேர்ந்த பொண்ணு. பட் மியா ஒரு அடாப்டட் பொண்ணு. ஹீரோயின் தான் பயாலஜிக்கல் பொண்ணு. பட் அந்த ஃபேமிலியில் எப்பயும் நடக்கிற மாதிரி தான் அடாப்டட் பொண்ணுக்கு தான் ஃபேவர் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே அங்கே டிஷ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா அந்த மியா ஃபர்ஸ்ட் அவளோட டிஷ் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே ஜட்ஜஸ்ட்டை சப்மிட் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட டிஷ்ஷை பார்க்காமே அவளுக்கே அவார்டு கொடுக்குறதுக்குமே முடிவு பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினோட டிஷ்ஷாக அவங்க பண்ணியிருக்கா. இப்போ ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அது என்னோட டிஷ் என்ன மாதிரியே இவள் காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவங்க அப்பாங்க அவங்க மியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க அம்மாவுமே அதே தான் பண்ணிட்டுருக்காங்க. ஜட்ஜஸ்மே என்ன நடந்துச்சுக்கு இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க, நீ ஃபேக்காக சொல்லிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் கூப்பிட போகிறாங்க ஹீரோயினை வெளியேற்றுறதுக்காக. அப்போ அங்கே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு மியா இதை கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு 3 மாதமாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன், நீ எப்படி போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ரொம்ப கோவம் ஆகிட்டாவ. சிஸ்டர் நீ எதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்க, இதை 3 மாதமாக நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்னு சொல்கிறா. பட் பேரண்ட்ஸுமே அங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க பக்கத்தில் நீ தான் ரெடி பண்ண, பட் யார் நம்ப போகிறா, நான் என்ன சொல்கிறேனோ இந்த குடும்பம் அதை தான் நான் நம்பும். 2வது இந்த குடும்பத்துக்கு ஒரே ஷெஃப் மட்டும் தான் தேவைப்படுது, அது நான் தான் அப்படின்ற சைட்டு அவள் ஹீரோயினோட கையை பிடிச்சி அடிச்சுட்டு அவள் அடித்த மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. சிஸ்டருக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டுருக்கா. அவங்க அப்பா கோவமாயிட்டு நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே கட்டை எடுத்து ஹீரோயினை தலையில் அடித்ததில்ல, அவளுக்கு தலையில் அடிபட்டுருது. அவள் அப்படியே அங்கே இறக்குற நிலைமை ஆயிடுறா. மியாட்ட நீ எப்படி இதை பண்ணேன்னு சொன்னதோ உனக்கு எப்படி பண்ணேன்னு தெரியணுமான்னு சொல்லிட்டு பேச விடுறா. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுறா. டக்குன்னு பார்த்தா திரும்ப அவளுக்கு அதே இடத்துல அங்கே ரீபான் ஆகி நின்றுச்சேக்கா. அப்போ அங்கே அதே மாதிரி தான் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது தான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே மோசமாக பேசுகிறாங்க. அந்த மியா ட்ராமா பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீங்கள் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் கோமாய் போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னோட இந்த ஃபேக்கான ஃபேஸை இவங்ககிட்ட காமிச்சிக்கோ, இவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதும் சிஸ்டருக்கு நான் இங்கே இருக்கிறதே பிடிக்கல, பேசாமல் நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்றா. ஏமா போற, இவ தான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவமாயிட்டு கட்டை எடுத்து அடிக்க வந்ததுமே அவ கட்டையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் மேல கை வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது, நீ குயிட் பண்ணிட்டு போகணும்னு சொன்னதுமே நான் என் காம்படிஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமா இருந்தா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அதுக்கப்புறம் ஷென் ஃபேமிலியில நாங்கள் உன்னை இருக்க விட மாட்டோம்னு சொன்னதும் இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு எனக்குமே விருப்பம் கிடையாது, நீங்களே இவ்வளோ இந்த குடும்பத்தோட வாரிசாவே வச்சுக்கோங்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவம் ஆயிட்டாங்க, சண்டை போடுறா. அப்பங்க அவங்க அம்மா உன்னை நாங்கள் திரும்ப கூட்டிகிட்டு வந்ததே மிகப்பெரிய தப்பு, நீ ஒரு கேரக்டரில் சாதிதுன்னு சொல்லிட்டு பேசினதும் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் அந்த காம்படிஷனில் கலந்துக்க கூடாதா, சரி ஓகே நான் குயிட் பண்ணிட்டு போகிறேன், அவளை ஜெயிக்கட்டுன்னு சொன்னதும் அந்த மியா கதை பார்த்துட்டு பயமாய் போயிடுது. ஆனால் எப்படி நம்ம காம்படிஷனில் ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ ஹீரோயின் எது போயிட்டேன்னா உனக்கு தான் லாபம், நீயாவே அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சிடலாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உண்மை என்ன தெரியுமா, உனக்கு குக்கிங்கே பண்ண தெரியாது, நீ குக் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு என்னப்பா இந்த பொண்ணு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணுறா. எதுக்காக நீ என்ன இப்போ ஸ்டாப் பண்ணுறன்னு சொன்னதும் ஏன்னா இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது உங்களோட கனவு இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ கீழே இப்படியே மாற்றி மாற்றி அங்கே ஃபைட் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜட்ஜஸ் வந்துடுறாங்க. ஸோ 3 ரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுமே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே ஃபுட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லி அதில் என்னென்ன இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொன்னதுமே ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஸ்கில் இருக்குது, அவள் என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக அங்கே கண்டுபிடிச்சிடுறா. அதை சொல்ல போனால் அந்த மியா அதுக்குள்ளே இவன் மனசில் நினச்சி எல்லாத்தையுமே கடகடன்னு அங்கே ஒப்பிச்சதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. இவளுக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப கரெக்டாக நீ பண்ணிட்டம்மா, உன் ஸ்கில் ரொம்ப பர்ஃபெக்ட், பட் இன்னும் ஒரு
ஒரு இன்க்ரிமெண்ட்ஸ் மிச்சம் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் ஷாக்காய் போயிட்டு திரும்ப ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்க்குறா. அவளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருது. அதை திரும்ப சொல்ல போனால் அதுக்குள்ளே அந்த மியா சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் அங்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது. அப்போ நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது இவளுக்கு தெரியுது. இவள் மைண்டை ரீட் பண்ணுற பவர் வச்சுருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்கிறா. அப்போ அங்கே அந்த ஜட்ஜஸ் பார்த்தா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, வாவ் நீ உண்மையிலேயே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான பொண்ணுமான்னு சொல்லிட்டு அவளுக்கு மார்க் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபுட்டுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அங்கே இந்த ஃபுட்டை எவ்வளோ நேரம் சமைச்சிருக்காங்க, என்னென்ன இன்க்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் டேஸ்ட் பார்த்ததுமே எல்லாமே கண்டுபிடிச்சிடுறா. அவங்க ஆன்சர் சொல்ல போனால் திரும்ப பார்த்தா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அதை எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே ஹீரோயின் அங்கே கன்ஃபார்மே பண்ணிடுறா. அப்போ அங்கே அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டோமா, பட் இது இன்னும் ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஹீரோயின் கண்டிப்பாக இந்த டைம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா, குக் பண்ணியிருக்காங்க இந்த பவுலில் சர்வ் பண்ண வாசா இந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு. அதை பார்த்துட்டு அவர் அப்படின்னா இந்த ரவுண்டு ட்ரா தான், ஏன்னா 2 பேருமே பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்க்ரிமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அதை டேஸ்ட்டு பார்த்ததுமே இந்த டைம் உல்ட்டாக அவங்க யோசிக்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவ உடனே ஃபஸ்ட்டு அங்கே ஆன்சர் பண்ணால் அவர் ரொம்ப கோவம் ஆகிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, 2 ரவுண்ட் நல்லா தானே பண்ணேன், பட் இதில் நீ சொன்ன இன்க்ரிமெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலையேன்னு சொன்னதுமே அவளுக்கு கோவம் ஆகிட்டே ஹீரோயின்ட்ட நீ என்னென்ன யோசிச்சுட்டு இருக்க, உல்ட்டாவை ஏன் யோசிக்கிறேன்னு சொன்னதும் என்னோட மைண்டில் நான் என்ன யோசிச்சா உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவர் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் இப்போ அங்கே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இதில் ஒரு இன்க்ரிமெண்ட்ஸ் மட்டும் மிச்சமாக இருக்குது, நீ இதை இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே மியாட்ட கேட்டதுமே ஹீரோயின் திரும்ப அங்கே உல்ட்டாவை யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாகி போயிட்டு நீ சமையலை பற்றி யோசிக்க சொன்னால் அதை பற்றி யோசிக்காமல் என்னென்னத்தையும் ஏன் யோசிக்கிறேன்னு சொன்னதுமே என்னோட மைண்டில் யோசிக்கிறது உனக்கு எப்படி தெரியும், நான் எப்போ உன்ட்ட ஏதாச்சும் சொன்னேன் நான் வாயை திறந்தேன்னு சொன்னதுமே அவளே அவளோட வலையில் மாற்ற மாதிரி ஆகி போயிடுது. ஓகே வீடு நான் இன்னொரு வாய்ப்புமே உனக்கு கொடுக்குறேன் ஹீரோயின் சொன்னதும் அங்கே இருக்க ஜட்ஜஸ் எல்லாமே இந்த பொண்ணு எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, சிஸ்டருக்காக எவ்வளோ தூரத்துக்கு இவங்க நல்லது பண்ணுறாங்க பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்க இருக்கிற சில இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி பார்க்குறா. சரி ஓகே இந்த ரவுண்டை இப்படியே விடுங்க, உங்கள் கட்டிங் ஸ்கில் எல்லாம் காமிங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக அங்கே கட்டிங் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே மீட்டை அடுத்தாங்க ரொம்ப சூப்பராக அங்கே ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த மியாவை போய் செக் பண்ணால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மீட் எடுத்து அங்கே செக் பண்ணி பார்க்குறாரு. வா இதை நீ தான் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு கிச்சனில் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன், இது ஜப்பானோட முறை, ரொம்ப சூப்பராக நீ பண்ணியிருக்கமா அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக்கு, தன்னோட கட்டிங் ஸ்கில்லை கூட இவளால் எப்படி காப்பி பண்ண முடியும், மைண்டை மட்டும் தானே ரீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிருக்கா. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வாவ் இந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு ப்ரௌடாகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினோட தான் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு, உன்னோடதுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு நீ உன்னோட சிஸ்டரோட இந்த ஸ்கில்லை கூட நீ காப்பி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு நீ இந்த காம்படிஷனை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்ததுமே அங்கே ஜட்ஜுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணையும் சேர்ந்து இங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் திட்டி விட்டுறாரு. இங்கே யாரையும் காப்பியெல்லாம் பண்ண முடியாது, ஸ்கில்லை போய் எப்படி காப்பி பண்ண முடியும், கத்தியை வச்சு என்ன எடுத்து பண்ணால் சரியாயிருமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. பட் அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு எவ்வளோ மோசமானவ, சிஸ்டரோடவே காப்பி பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலுமே அதை அங்கே கேட்க மாட்டாங்க. யாவுமே சிஸ்டர் நீ இப்படி என் மேலே என்ன உனக்கு கடுப்பு இருக்குது, இப்படிலாம் என்னோட இந்த ஸ்கில்லை கூட நீ காப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் நீ வாய முடிட்டு மரியாதையாக இருந்துக்கோ, நீ எப்பேற்பட்டவன்றது உனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஸோ ஜட்ஜுமே இந்த ரவுண்டை எங்களால் டிசைட் பண்ண முடியல, நான் இன்னொரு ரவுண்ட் கொடுக்குறேன், நீங்கள் அதை கட் பண்ணி காமிக்க முடியுமான்னு சொன்னதும் அந்த மியா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கண்டிப்பாக ஏன் இல்லை என் சிஸ்டருக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஏன் இல்லை நான் ரெடியாக தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே ஒரு பெரிய பன்னீர் பீஸ் வச்சு அதை கட் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயின் இந்த டைம் நீ எப்படி காப்பி பண்ணுறன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணாமல் அங்கே வச்சதுமே அப்போ அங்கே மியா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கட் பண்ணாமல் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நீ காம்படிஷனை விட்டு குவிட் பண்ண போறியான்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்குது, நீ உன்னோட கட்டிங் வேலையை பாருமா அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இவ கட் பண்ணலை நான் எப்படி இப்போ காப்பி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. எல்லாருமே நீ உன்னோட சிஸ்டரை பற்றி கவலைப்படாமல் கட்டிங் பண்ணுன்னு சொன்னதும் அவளுக்கு வேறு
வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இவளை இப்படியே விடக்கூடாது, இந்த டைம் வந்து சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஸ்பீடாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை பார்த்துட்டு இவளுமே அங்கே கட் பண்ணதும் வாவ் ஸ்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் இருக்க ரொம்ப ஸ்பீடாக வாங்க அதிகப்படுத்தினதும் இவளுக்கு அதை வந்து காப்பி பண்ண முடியாமல் கையில் வந்து கட் ஆகிருது. ஹீரோயின் பார்த்தா அது ரொம்ப அழகாகுது, ஒரு ஃப்ளார் மாதிரி அங்கே வந்து பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ஜட்ஜ் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. என் சிஸ்டர் இப்போ பாதியோட வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டா, நீங்கள் இப்போ நான் தான் வந்து வின்னர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கோவமாகி போயிட்டு அவளை கையில் வந்து கட்டாக இருக்குது, பட் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, நீ இப்போ வின்னர் ஆகிறது உனக்கு ரொம்பவே இருக்கும் அப்படின்ற செட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்னமோ அவளோட கையை வந்து கட் பண்ண மாதிரி ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற செட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நீ இந்த குடும்பத்தோட பொண்ணாக இருக்கவே தகுதி இல்லை, நீ ஒரு கேரக்டரில், ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, என் ஹஸ்பண்ட் அப்போவே சொன்னார் நீ வேணான்னு, நான் தான் கேட்கலான்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ரொம்ப கோவம் ஆகிட்டு நீங்கள் வந்து என்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸோட பாசத்தை கொடுத்துருக்கீங்க, அது கிடையவே கிடையாது, உங்களுக்கு இந்த அடாப்டட் பொண்ணு மேலே தான் ரொம்ப பாசம், பெத்த பொண்ணை எப்போயுமே ஆசைங்க தான் படுத்துவீங்க, உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுமே வேணான்னு அவள் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே உனக்கு இதான் ஆசைன்னா நாங்கள் அதை வேறு நிறைவேற்ற ரெடியாக இருக்கோன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இது பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அடாப்டட் பொண்ணா இந்த மியா இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த மியாக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக பேரண்ட்ஸை எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருன்னு சொன்னதும் அது வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் கிடையாது, சொந்த பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு இப்போ இருக்கேன்னு அவங்க யார்ட்டையாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பேசியிருக்காங்களா, எனக்கு என்னைக்காச்சும் மரியாதை கொடுத்துருக்காங்களா, நான் ஏன் கவலைப்படணும், அவங்களுக்கு வந்து எனக்கு உறவு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே அப்போ அங்கே ஜட்ஜ் வந்துட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் கிடையாது, இதை நம்ம பிறகு பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உடனே அவர் ஹாப்பி ஆகிட்டு இப்போ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து இன்றைக்கி மீட் பண்ண இங்கே வர போகிறாரு, ஸோ எல்லாருக்குமே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் வின் பண்ணுறவங்க அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாறிடுறான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கும் அந்த மியாவுக்குமே பயங்கர ஹாப்பியாக இருது. பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே வச்சுருக்காங்க, ஸோ அதுலேயுமே வந்துட்டு வேலை கிடைக்கும், ரெண்டாவது பெரிய பெரிய காம்படிஷன் நடக்க போகிறதுலையுமே அவங்க சான்ஸ் கொடுப்பாங்க. ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம மியா வந்துட்டு நான் வந்து இவளை காப்பி பண்ணி எப்படினாலும் இந்த காம்படிஷனில் வின் பண்ணிடுவேன், யாரும் என்னை வந்துட்டு வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. சொல்கிறாரு சில இன்க்ரிமெண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு இதை வச்சு தான் நீங்கள் இந்த டிஷ்ஷை பண்ணி முடிக்கணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் ஒரு பெரிய நைஃப் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் கையில் இந்த நைஃப் இருக்க வரைக்கும் அவளை நான் வந்து காப்பி பண்ணுறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் பார்த்தா வேற ஒரு கத்தி எடுத்து அவங்க கட் பண்ண ஆரம்பிச்சதுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இந்த கத்தியை நீ எடுக்கிறன்னு சொல்லிட்டு கேட்டா அவள் பதிலே பேசுகிறா. அவள் பாட்டு அவள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவளுக்கு அதை காப்பி பண்ண முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அழகாக அவள் பாட்டு கட் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதும் அப்போ அங்கே ஜட்ஜிட நான் வந்துட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுன்றதை இவங்ககிட்ட கேட்டுட்டுமா பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் ரொம்ப கோவமாயிட்டு அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, ஓ வேலையை பார்த்துட்டு நீ வந்துட்டு சமையல் பண்ண அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு வந்து அந்த இறாலை வந்து பிடிக்கிறது கூட முடியல, அங்கே வந்துட்டு பயப்படுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணுக்கு குக் பண்ண தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே ஜட்ஜ்மே கோவம் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே இல்லை நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு ஒழுங்காக சமைக்கவே தெரியாது, அப்புறம் எங்கிட்ட வந்துட்டு அவள் குக்கிங் பண்ணுவா, ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே முழிச்சிட்டேக்கா. அந்த டிஷ் எல்லாமே நம்ம ஹீரோயின் கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிடுறா. பட் இவ வந்துட்டு என்னத்தையோ வந்து சமையல் பண்ணுற விதத்தை பார்த்தாலே தெரியுது சுத்தமாக குக்கிங் தெரியாதவங்க பண்ணுற மாதிரி. அதெல்லாமே இங்கே பண்ணி முடிச்சவங்க வச்சதுமே ஃபஸ்ட்டு ஹீரோயினோட டிஷ்ஷை வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது. அவங்க சிஸ்டருமே வந்துட்டு அதே மாதிரி எங்கே பண்ணியிருக்கா, பட் இவ்வளோ விட டார்க்காக அட்ராக்டாக வேறு இருக்குது, எப்படி இவள் பண்ணான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியலை. பட் அங்கே ஜட்ஜு போய் அதை வாங்கி சாப்பிட்டதுமே வாந்தி வர மாதிரி ஆகி போயிருது. ரொம்ப கோவமாயிருது அவருக்கு, என்ன இதுன்னு சொல்லிட்டு பேச வரும்போதே அவருக்கு அங்கே தொண்டை அடைச்சி அங்கே வந்துட்டு மயக்கமாயி கீழே விழுந்ததுமே ஹீரோயின் ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்குறா. பட் ஆனால் அதுக்குள்ளே அவர் அங்கே பேசுறதுக்கு முன்னாடியே மயக்கமாயிடுறாரு. ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருக்கும் பதட்டமாயிடுச்சு. பட் உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இவளோட டிஷ்ஷை சாப்பிட்டதுனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் இறாலை க்ளீன் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவங்க சிஸ்டருமே ஆமாம் கண்டிப்பாக இவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உடனே அவன் மேலே பழிய போடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரெஸ்டாரண்ட் அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே எல்லாருமே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, இவங்களுக்கு இன்னொரு டிஷ் வந்து கொடுத்து பண்ண சொல்லலாம், ஃபிஷ்ஷை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபுட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போக சொல்லிட்டு அதில் எதில் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு
கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்ட உனக்கு இதில் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டதுமே அவள் இல்லைன்னு சொல்கிறா. பட் இவளுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஏன்னா ஃபிஷ்ஷை ஒழுங்கு அவளுக்கு கட் பண்ணவே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகேன்னு அவள் சொல்கிறா. பட் இருந்தாலுமே அந்த நைஃப் இருக்க வசதானே இவள் கட் பண்ணுறா. பேசாமல் நம்ம வந்துட்டு அதை எடுத்துட்டோன்னா இவள் வந்துட்டு அந்த நைஃபை வச்சு தான் கட் பண்ணி ஆகணும். அப்போ நான் ஈஸியாக வந்துட்டு அதை காப்பி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்குற மாதிரி வந்துட்டு ட்ராமா பண்ணிவிட்டு அந்த நைஃப் எடுத்து அங்கே டஸ்ட்பினில் போட்டா. திரும்ப அங்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே போய் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே நைஃப் இல்லை. அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லை, டைம் வேறு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபிஷ்ஷை கட் பண்ண ஆரம்பித்ததும் இவ அதை காப்பி பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவளோட டிஷ்ஷை தான் இவ காப்பி பண்ணிட்டுருக்கான்னு பேசுகிறாங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸுமே உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா, நீ எதுக்காக வந்துட்டு இப்படி காப்பி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு வர்றாங்க. அவமே நீ எதுக்காக இப்படி இதை கூட காப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு பெரிய பிரச்சனை பண்ணதும் ஹீரோயின் அங்கே அந்த ஃபுட் ப்ரெசிடென்ட் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நாங்கள் வந்துட்டு இடத்த பேசாமல் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், எல்லாருமே வந்துட்டு காப்பி பண்ணுறோன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக இந்த பிரச்சனைன்னு சொன்னதுமே எதுக்காகம்மா நீ இப்போ உன்னை இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணணும், நீ உன்னோட டிஷ்ஷை ரெடி பண்ணிருக்குடுன்னு சொல்கிறாங்க. இவளுக்கு என்னன்னா இந்த சைடில் வந்தால் இந்த நைஃபை யூஸ் பண்ணிடுவாளே, எப்படி நான் வந்துட்டு காப்பி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்க்குறா. சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்கியா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் இவ என்ன ரீசன் சொல்லுவா, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ அங்கே வேற வழியில அவன் முடிச்சதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ யார்ட்டையும் வந்து இன்னசென்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுட்டை நீ ரெடி பண்ணி காமின்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாமல் போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அந்த நைஃப் எடுக்கிறா. இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த காம்படிஷனில் என்னை வின் பண்ணுறதை யாராலையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கு அப்போ தான் அங்கே பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. சாக போகிறப்ப அவள் சொல்லியிருக்கா, நான் வந்து உன்னோட மைண்டு மட்டும் கிடையாது, அதையுமே வந்து பண்ண முடியும், எனக்கு அவ்வளோ வந்துட்டு பவர் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் நைஃபை கட் பண்ணாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கோமே இவளால் அதை வந்து கை வந்து காப்பி பண்ண மாட்டுது. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் கட் பண்ணாமல் இருக்கவுமே கோவமாயிட்டு என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. பட் அவங்க காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டா. அடுத்து வெங்காயத்தை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ டைம் வேற வேஸ்ட் ஆகிட்டு இருக்கே, இவ ஏன் கட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு வேற வழி தெரியாமல் அவளே வந்துட்டு அங்கே கட் பண்ணிட்டு அங்கே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகிடுது. ஹீரோயின் நேரடியாக வச்சு சமைச்சா தானே நீ கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு அங்கே அந்த எலக்ட்ரிக் குக்கர் எடுத்து அங்கே சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே இதில் வந்து 90% வந்து தீஞ்சு போயிடுறதுக்கு ஸ்டார்ட் இருக்குது. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பட் ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. அவள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு பண்ணிட்டு அவங்க பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. அதை பார்த்துட்டு அந்த மியாக்கு ஷாக் ஆகிட்டு இவளுக்கு என்ன மேட்ரு எதுவும் தெரிஞ்சு போச்சா, வந்து எனக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு சரி நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சமையல் எல்லாமே பண்ணா. அங்கே ஸ்மெல் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே வாவ் ஸ்மெல்லே சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட பிள்ளைய எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த காம்படிஷனில் அவள் தான் வின் பண்ணுவா, வின் பண்ணதுமே பெரிய எக்ஸிபிஷன் வைக்கணும், பெரிய பார்ட்டி வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே ஹீரோயின் பார்த்தா குக் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுமே அங்கே அவளை பார்த்தா ஹீரோயினோட ஃபுட்டை பார்த்து சிரிக்கிறா. பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது, எப்படி சமைச்சிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின், நீ இதை பற்றி கவலைப்படாத, ஒன்றதை பாருன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து வைக்கும் போது அதில் என்ன மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணி அங்கே டெக்கரேஷன் பண்ண ஆரம்பித்ததுமே அந்த ஃபுட் ப்ரெசிடென்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது, பாராட்டுறாங்க ரொம்பவே. அதை பார்த்துட்டு அந்த மியாவுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டை வாயில் வச்சதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருமல் வர ஆரம்பிச்சு மயக்க வர ஆரம்பிச்சதுமே அப்பாங்க ஹீரோயின் ஐயோ நான் டாக்டர் கூப்பிட்றேன்னு சொன்னதும் உடனே அந்த மியா கையை பிடிச்சிட்டு இப்போ உன்னோட ஃபுட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஆமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு போன தடவையுமே ஜட்ஜுக்கு இது இவ சாப்பாடை சாப்பிட்டு தான் இப்படி ஆச்சு இப்பயுமே ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிட்டு அவ்வளோ பிடிச்சாங்க அடிச்சு தள்ளி விட்டுட்டு என்ன தெரியும் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்ப, என் ஃபுட்டை சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகலை, உன்ட்ட பிறகுதான் இந்த மாதிரி ஆயிருக்கு, அப்போ வேணுக்குனே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஏன் டாக்டரை கூப்பிட்டா உண்மைக்கு தெரிஞ்சு போயிடும்னான்னு சொன்னதும் அப்போ அங்கே உடனே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ஓடி வந்துட்டு என்ன தைரியம் என் பொண்ணு மேலே கையை வைப்ப, நீ அவளோட ஸ்கில்லவே திருட பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அங்கே பழிய போட்டு பேசுகிறாங்க. பட் இந்த டைம் அவங்க அப்பாவை பிடிச்சி அவள் தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மாவையுமே அங்கே கறி பீஸை வச்சு அங்கே அடி வெளுத்து விட்டுறா. அங்கே ஜட்ஜுக்கு ரொம்ப கோவமாயிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் வந்து இப்போ ஷாவோட ஃபுட்டை சாப்பிட்டு உடனே எனக்கு இப்படி ஆகலை, இந்த மியாவோட ஃபுட்டை சாப்பிட்டா இப்படி ஆயிருக்கு, இவள் ஃபுட்டு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை சாம்பியன் அவங்க அறிவிச்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு எமோஷனலாக ஹாப்பியாக இருக்குது. பட் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா மியா தான் ரொம்ப டேலண்ட்ன்ற மாதிரி அங்கே ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க.
பட் அது இல்லாமல் உடஞ்சி போனதுமே யாராலையுமே ஏற்றுக்க முடியல. இவ தான் காப்பி பண்ணுறான்னு பார்த்தோன்னா என்ன இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதுமே அவங்க பேரண்ட்ஸுமே ஆமாம் இவ தான் காப்பி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மியா வந்துட்டு அங்கே போய் சொல்கிறா, ஆமாம் இவ தான் வந்துட்டு என்ன காப்பி பண்ணியிருக்கா, ஏன்னா வந்துட்டு இவ வின் பண்ணியிருக்கானா, இப்போ இதுக்கு ரீசனே என்னோட குக்கிங் ஸ்கில்லை திருடி இவ பண்ணியிருக்கான்னு சொன்னதும் இருக்கே எல்லாருமே ஆமாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுனதுமே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துச்சுக்கு. ஸோ எத்தனை பொய் சொல்கிறா பாருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஃபுட் ப்ரெசிடென்ட் நம்ப மாட்டாங்க. அப்படியா இது உன்னோட ஸ்கில்னா நீ ஏன் அதை யூஸ் பண்ணல, உன் சிஸ்டர் ஏன் யூஸ் பண்ணா, நீ ஏன் வந்து வேற ட்ரிக்கை யூஸ் பண்ணேன்னு சொன்னதும் இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன்னு சொன்னதும் இந்த வெட்டி பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, ஜெயிக்க முடியல நான் என்னத்தையாச்சும் உளறிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. கண்டிப்பாக என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசி பார்க்குறா. நீ ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்துட்டு அவ்வளோ பெரிய குக்கிங் சாம்பியன்னா எதுக்காக இந்த ரவுண்டில் உன்னால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டதும் அவளால் எதுவும் பதில் பேச முடியாமல் இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இப்படி வெட்டி பேச்சு பேசுகிறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது, ஆதாரம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டதுமே அவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, உடனே போய் சொல்கிறா, ஆல்ரெடி இந்த டிஷ்ஷை நான் வீட்டில் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பாட்ட வேணா கேளுங்கன்னு சொன்னதுமே அவங்க அப்பா என் பொண்ணு எந்த பொய்யுமே சொல்ல மாட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பொய் சொல்லிடுறாரு. ஆமான்னு சொன்னதுமே ஆமான்னு சொல்கிறதுனால ஏற்றுக்க முடியுமா, நீங்கள் இப்போ இதை செஞ்சு காமிங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ ஹீரோயின் அதுவுமே கரெக்ட் தான், பேசாமல் நான் வந்துட்டு உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறேன், நீ வந்துட்டு எப்படி இதை சமைப்பையோ ப்ராப்பராக சமை, அதில் என்னென்ன இன்க்ரிமெண்ட்ஸ் போடணும் என்னென்ன கலக்கணும்னு எல்லாமே ப்ராப்பராக இப்போ சொல்லு பார்ப்போன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே நோஸ் ஆயிட்டுருக்கு. அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஃபுட் ப்ரெசிடென்ட்டுமே உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம் நீ பண்ணிக்காமின்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயினுமே ஆமாம் நான் வந்துட்டு உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ இப்போ அதை பண்ணிக்காமின்னு சொன்னதும் அவளுமே சரி ஓகே. இப்போ அவள் நைஃப் யூஸ் பண்ணுறது அவள் மைண்டை ரீட் பண்ண முடியலன்னா என்ன, அவள் பக்கத்தில் இருந்தாலே அவள் மனசில் என்ன ஓடுது, எப்படி இந்த டிஷ்ஷை பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நான் இதை பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் ஹீரோயின் அவளை விட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுமே நீ எதுக்காக இப்போ தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்ததுமே இப்போ ஏன் பக்கத்தில் எதுக்காக நீ வந்துட்டுருக்க, இங்கே ஏன் பக்கத்தில் வந்து அங்கே சமையல் ரெடி ஆகிருமா, நீ போய் இப்போ சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே சேரில் போய் உட்காந்துட்டதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கு. நான் இப்போ குக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா, என்ன பார்த்துட்ருக்க டைம் பண்ணாமல் பண்ணுன்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா கோவம் ஆகிட்டு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு சிஸ்டராக உன் தங்கச்சியை வந்து நீ எப்போ பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்க, என்ன நீ பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்பயுமே நம்ம மேலே மரியாதையும் கிடையாது ஒரு பாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே இவா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு சிஸ்டர் நீ வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட சண்டை எதுவும் போடாதா, அம்மா நீங்கள் அவளை திட்டாதீங்க, இந்த காம்படிஷனில் நானே குயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ட்ராமா பண்ணிட்டு போகிறா. அப்போ ஹீரோயின் எங்கே போயிட்டுருக்க, நீ அப்படிலாம் வந்துட்டு போக முடியாது, நீ இப்போ வந்து குக்கிங் பண்ணி தான் ஆகணும், நானே சான்ஸ் கொடுக்குறேன்னா நீ வந்து எதுக்காக வேணான்னு சொல்கிற, நீ எப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப பாசமாக நீ என்கிட்ட வந்து பேசுன எதுவும் கிடையாது, நீ எப்பயுமே எனக்காக வந்து பேசவும் மாட்டேன் எதிராக தானே பேசுவா, போய் குக்கிங் பண்ணுன்னு சொன்னதும் அப்போ ஃபுட் ப்ரெசிடென்ட்மே சரி ஓகே 2 பேருமே சேர்ந்து சாசேஜ் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இந்த டைம் யாராலையும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் இவளை பற்றி தான் தெரியுமே, ஸோ உள்டாவாக யோசிச்சுட்டு என்னென்னத்தையே பண்ணிச்சேக்கா, அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு எதுக்காக ஏதாச்சும் தேவையில்லாமல் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா, மரியாதை சமையலை பண்ணுற வேலையை பாருன்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் இடத்துல இருந்து, நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னதும் அந்த ஃபுட் ப்ரெசிடென்ட்மே கோவமாயிட்டு உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காதன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஏன்னாங்க அவள் எல்லாமே இங்கே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தா அங்கே பவுலில் ஒரு துணியுமே தூக்கி போட்டதுமே இவளுமே அதே மாதிரி பண்ணிட்டு இது எல்லாமே வேணுக்குன்னு இவ தான் பண்ணிட்டுருக்கா, என்னோட டிஷ் எல்லாமே கெடுக்கிறான்னு சொன்னதும் ஏன் டிஷ் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அதை பார்த்து நீ ஏமா வந்து பண்ணுறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஃபுட் ப்ரெசிடென்ட் ஏன்னா உங்களுக்கு என்ன விளையாட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இப்போ அந்த பொண்ணு மேலே பழி போட்டுட்ருக்க, அவளாம் வந்து ஒன் டிஷ்ஷில் வந்து துணியை தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு அவங்க திட்டாங்க. அப்போ அவர் ரொம்ப கோவமாயிட்டு இந்த மியா பண்ண டிஷ்ஷை சாப்பிட்டவஸ் தான் என்னோட உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அந்த மியா இப்பயுமே அவள் பண்ண தப்பை ஒத்துக்காம கண்டிப்பாக வந்துட்டு இவர் ஃபேக்காக வந்து போய் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே அவர் ரிப்போர்ட்டை காமிச்சு இது என்னன்னு சொல்லிட்டுங்க கேட்குறாரு. பட் உடனே அவங்க போய் சொல்கிறா என் சிஸ்டருக்கு இவருக்கும் தப்பான உறவு எதுவும் இருக்குது, அதனால் அவளை வந்து ஜெயிக்க வைக்க அவர் பண்ணுறாருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவமாயிருது. நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த ஃபுட் ப்ரெசிடென்ட்டுமே அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே உண்மைதான்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸுமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க.
என்ன மியா இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவன் உடனே தப்பிக்கணுன்றதுக்காக நான் வந்து இருக்கிற வாசத்தானே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே கையை கட் பண்ணிட்டு பயங்கரமான ட்ராமா பண்ணிச்சுக்கா. ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு நீ வந்து உன் சிஸ்டர் வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நீ வந்து ஜெயிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாங்க. அசிங்கமாக திட்டி விட்டுட்டு அவளை அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் அந்த ஃபுட் பிரசிடென்ட் நீ கவலைப்படாதம்மா, நீ தான் இந்த காம்படிஷனோட வின்னர், நீ வந்து உன்னோட வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துரு, என்னோட கம்பெனியில் உனக்கு ஜாப்மே இருக்குது, அடுத்த மாதம் சிங்கப்பூரில் நடக்கிற காம்படிஷனில் நம்மளோட கம்பெனியோட தரப்பில் நீயுமே கலந்துக்க போகிற அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்லிட்டு போனதுமே அப்போ அந்த ஜட்ஜ் வந்து அவங்ககிட்ட எதுக்காக மேடம் நீங்கள் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஃபேவர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட் ஆனவ, இவள் பிறந்ததே ஷெப் ஆகுறதுக்காக தான், அந்த லெவலுக்கு அவளை நான் கொண்டு போகணுன்னு அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்பாங்க கால் பண்ணிட்டு இன்னும் 1/2 ஹவரில் நீ வீட்டுக்கு வரணும், வந்து ஒழுங்காக உன்னோட சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த உறவை வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும், கான்ட்ராக்டை போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முடிவு பண்ணிடுறா. வீட்டில் பார்த்தா இங்கே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் வேணாமான்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு அவள் போய் ஜெயிச்சிருவாளா, அவளை காப்பி பண்ணி நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஐடியா பண்ணிட்டுருக்கா. இப்போ அவள் வீட்டுக்கு வந்துடுவா, வந்ததுமே நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்க தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே வந்ததுமே ஒழுங்கா இப்போ உன் சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் கீழே வச்சு அங்கே ஓங்கி மிதிச்சு விட்றா. அப்போ அவங்க அம்மா என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீங்கள் இப்படி வெட்டியெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எனக்கு எந்த உறவு வேணாம், இதில் சைன் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு அவ கேட்டதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. இதனால குடும்பத்தோட ரெப்புடேஷன் கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வந்துட்டு பேசாம இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், சிஸ்டர் என்னால தானே இப்படிலாம் முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்றா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இந்த ஃபேமிலி வந்து இவளுக்காக இவ்வளவு வேணாலும் விடுவாங்க, அவளுக்காக இவ்வளவு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நீ போகாதமான்னு சொல்லிட்டு அங்க உடனே அவங்க சைன் பண்ணி கொடுத்ததுமே ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போனா. அப்ப அந்த மியா பக்கத்துல வந்துட்டு என்னப்பா உனக்கு தெரிஞ்சு போச்சா உன்னோட ஸ்கில் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணுறேன்னு, அது தெரிஞ்சுமே உன்னோட பேரண்ட்ஸ் பாரு என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே உன் மூஞ்சில் நான் எப்பயுமே முழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே கட்ஸ் ஃபீலிங் வந்துடுது, இவளுக்கு வந்துட்டு காப்பி பண்ணுற திறமை இருக்குன்னு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிடுது. இவள் அப்படின்னா திரும்ப நம்மளை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து தோக்கடிக்க பாப்பா, அங்கே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இவன் உடனே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் பார்த்தீங்களா குடும்ப மனத்தை எப்படி போக வச்சுட்டு போகிறா, இவ்வளோ மாதிரி பொண்ணை எப்படி நம்ம சும்மா விட முடியும், அந்த சாம்பியன்ஷிப்புக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க என்ன, நான் வின் பண்ணி உங்களுக்கு பேர் சேர்ப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்மே ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே ஃபுட் பிரசிடென்ட்டாக ஹீரோயினுக்கு அப்போல்லாமே போட்டு விட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லி நீ வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷை வந்துட்டு ஒரே டயத்தில் ரெடி பண்ண போகிறோமா, எதிர்த்த டீமாக வர்றவங்க அதை திருடி வந்து பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீ தான் கேர் பண்ணிக்கணும், நம்ம அங்கே வந்துட்டு யார் மேலேயும் காப்பி பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பழியெல்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறா. உள்ளே பார்த்தா எதிர்த்த டீமில் வர்றவங்க கூட அவங்க சிஸ்டருமே வந்திருக்கா. அதை பார்த்துட்டு இவளுக்கு சமையலே பண்ண தெரியாது, இவ எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. அவட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வந்தா. ஹீரோயின் மூஞ்ச திருப்பிக்கிறா. ஸோ அங்கே காம்படிஷனுக்கு ரூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு அங்கே ஃபுட் எல்லாமே நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்த டீமுக்கு அவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் மெயின் இன்க்ரிமெண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்றத சொன்னதும் இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த மியா அவங்ககிட்ட இருந்து மெயினான டிஷ் எடுத்ததுமே அந்த டீம் வந்து ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. இது இல்லாமல் டிஷ்ஷை வந்து ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஹீரோயின் பயப்படாதீங்கன்னு சொல்கிறா. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது. ஸோ அந்த டீமில் வந்து ஒரு பொருளை ஹீரோயின் அங்கே வந்து எடுத்ததுமே சரியான முட்டாளா இது இருந்தால் என்ன இல்லாட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஃபுட் எல்லாமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வா உங்கள் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன் மாஸ்டர் வந்துட்டு உங்களை சூஸ் பண்ணி இங்கே சாம்பியன்ஷிப்க்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதுன்னு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த எதிர்த்த டீமுக்கு பார்த்தா ஃபுட் எதுவுமே ஒழுங்காகவே தயாரிக்க தெரியாது போல். இப்போ அங்கே வந்துட்டு யார் இங்கே ரூம்குள்ளே போய் பார்க்கக்கூடாது, இவங்க திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அங்கே அவ சொல்கிறா ஒன்றும் கவலை இல்லை, நானே போய் வந்துட்டு இப்போ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்பாங்க அவன் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் மனசில் யோசிக்கிறது கேட்குள்ள, அதனால தான் ஹீரோயின் அவளோட செப்பல் இருக்கிறத பார்த்ததுமே அங்கே ஷெப் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு அவள் 2 டிஷ்ஷை வந்துட்டு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த டீம்கிட்ட வந்து சொன்னதுமே அவங்க ரொம்ப சூப்பராக இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுமே அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மியாவோட டிஷ் அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு 7
பாயிண்ட் மார்க் கொடுத்ததும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பிறகு ஹீரோயினோட டிஷ்ஷை ஓப்பன் பண்ணால் டிஷ்ஷே வந்துட்டு மாறி போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு 10க்கு 10 மார்க் கொடுத்ததும் டீம் ரொம்ப ஹாப்பியானதுமே இவங்க சீட் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட வந்து சமைக்கிறதுக்கு ஆயிலே கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டோமே, எப்படி குக் பண்ண முடியும்னு சொன்னதும் அப்போங்க ஹீரோயினோட டீம் பொண்ணு சொல்கிறா, நீங்கள் என்ன வந்து அவசரப்படுறீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை நாங்கள் எடுத்தோமே அது மூலமாக வந்து நாங்கள் ஊருக்குனா கிடைக்குன்ற அறிவு கூடயுமா இல்லை, அதை வச்சு எங்களால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவங்களுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியலை. இப்போ இந்த டீமோட கேப்டனை பார்த்தா பயங்கரமாக பிடிச்சி திட்டுறான். உன்ன மாதிரி ஒரு வேஸ்டான ஒரு கேர்ள் இங்கே இந்த டீமில் இருக்கிறதுக்கு ஒரு நல்லா குக்கிங் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தால் எங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவள் தன்னை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து காப்பி பண்ணி ஏகப்பட்ட கட்டிங் ஸ்கில் எல்லாமே கற்றுருக்கா. ஸோ அது எல்லாமே அவங்க வந்துட்டு பண்ண ஆரம்பித்ததுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க ஃபுட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் ரெடி பண்ணுறா. இந்த ஃபுட்டை மட்டும் நான் இப்போ பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும், இது வந்து 10 மார்க்குமே உரியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்ததுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மியாவோட டீமுக்கு 10 மார்க்கு கொடுத்துடுறாங்க. செகண்ட் நம்ம ஹீரோயினோட டீமுக்குமே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு 10 மார்க் கொடுத்ததும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பட் அவங்க மார்க் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜெயிக்க வைக்க பார்க்குறாங்க. பட் அந்த ஃபுட் பிரசிடென்ட்டுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மார்க் வந்துட்டு அதிகமாக இருக்க டீம் இவங்களுக்கு வந்து கொடுக்காம அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு 3 பேருக்குள்ளேயுமே வாக்குவாதம் ஆயிடுச்சுக்கு. சோப்பை பார்த்தாங்க சிசின்னு ஒரு பொண்ணு வருடா, நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மியா பெரிய ஷெப்புன்னு நினைக்கிறீங்களா, நான் தான் இந்த டீமில் வந்து இப்போ வர வேண்டியவ, இவ என்னோட இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா, என்னோட டிஷ்ஷை திருடிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த மியா ரொம்ப கோவமாயிடுறா. அப்போ அங்கே போய் சொல்லிட்டு திரும்ப பேசினதும் உங்கள் பேரண்ட்ஸ் அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ண விரும்பலை. நீ போன டைம் வந்து இவ என்ன ஏமாத்திட்டு இருந்தா, இப்போ இந்த பொண்ணை ஏமாத்திருக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுமே நீ என்னோட சிஸ்டராக இருந்துட்டு எப்படி இப்படி கேவலமாக அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டாங்க, சண்டைக்கு வர்றா. பட் அவங்க பேரண்ட்ஸ்மே ஹீரோயினை பிடிச்சி தாண்டி விட்டுட்டு அங்கே சண்டை போட்டதும் இங்கே உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம சிசி சொல்கிறா, அந்த பொண்ணுகிட்ட வேணா எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஏன்ட்ட இருக்கீங்க பாருங்க, இந்த டிஷ்ஷை நான் தான் ரெடி பண்ணேன், இதை பண்ணதா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சதுமே உடனே அந்த ஃபோனை பிடிச்சி அவள் தாண்டி விட்டுட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் போய் ஃபேக்குன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பொண்ணுகிட்ட பாவம் அதுக்கு மேலே ப்ரூவ் பண்ண எவிடன்ஸே இல்லை. இவங்க டீம்கிட்ட கேட்டால் இவங்க வாயை திறக்க மாட்டாங்க, மாட்டினா வந்து மொத்தமாக பேன் பண்ணி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு சோப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரிப்பா இப்போ அந்த பொண்ணு திருடிடான்னு சொல்கிறீங்கள, நீ இப்போ வேணா வந்து பேசாமல் அந்த டிஷ்ஷை நீங்கள் எல்லாரும் முன்னாடி வந்து ரெடி பண்ணி காமின்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அவளை காப்பி பண்ண மாதிரி இவளை பண்ண முடியல, அந்த டிஷ் எப்படி பண்ணான்றதே மறந்து போச்சு. அவளுக்கு எதுவுமே தெரியாமல் அவள் பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போனதுமே எல்லாருக்குமே அங்கே ப்ரூவ் ஆயிடுது இவ எந்த ஒரு ஷெப்பும் கிடையாது, எல்லாரையுமே காப்பி பண்ணிட்டு ஃப்ராடு பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு சோப்பாங்க. இந்த டீமை வந்துட்டு வினராங்க ஃபுட் பிரசிடென்ட் அறிவிச்சிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரிட்டு திரும்ப அங்கே வந்து வீட்டுக்கு வர சொன்னதுமே நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்காக நீங்கள் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம்ல, உங்கள் கூட சேர்ந்து எல்லா உறவும் எப்போயோ ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது. அங்கே இருக்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே எங்களோட ஹோட்டலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் பணம் எல்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. அவங்க அப்பாங்க கால் வந்துடுது, உங்கள் கம்பெனி உங்கள் சின்ன பொண்ணால் டோட்டலாக பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரிபான் ஆகி எவ்வளோ பெரிய ஷெப் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அதே மாதிரி பண்ணிட்டா. அவங்க ஃப்ராடு பண்ண சிஸ்டருக்குமே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. பட் என்னென்னா அவளுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கிடச்சிருக்கலாம், அவள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு சப்போர்ட் பண்ண குடும்பம் பேங்க்ரப்ட் ஆகி போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.